அப்ப இதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பே இல்லையா? ஏன்னா அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குல்ல. பல்வேறு நான் பார்த்துருக்கேன். 20 வயசு பசங்க, 25 வயசு பசங்கலாம் அவர் சொல்றதுக்கு கேட்கறாங்க. அவர் ஹார்டின் விடுறாங்க, ஃபயர் விடுறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா ஆரம்பிக்கலாம். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் மிரட்டுவாங்க. ஓகே. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. அண்ணாமலை வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடு மாதிரி ஆட்சியை கொண்டு வந்து ஒரு பெரிய வார் ரூம் செட் பண்ணாரு. ஒரு பெரிய வார் ரூம் செட் பண்ணாரு. இப்ப அந்த வார் ரூம் எல்லாத்தையும் நாயனார் நாயகத்தை வந்து கலைச்சிட்டாரு. எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவருக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாரு. இப்ப அண்ணாமலைக்கு பெரிய ஃபேன் பேஜ் எதுவுமே இல்ல. எல்லா ஃபேன் பேஜும் அமைங்கிருச்சு. நீங்க ட்விட்டர்ல அவருக்குன்னு தனியா 2-3 ஃபேன் பேஜ் எல்லாம் இருக்கு. ப்ரௌட் டு பி அன் அண்ணாமலைன்னு ஒரு பேஜ் இருக்கு. அண்ணாமலை ஆர்மின்னு ஒரு பேஜ் இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லா பேஜுமே இப்ப சைலண்ட் ஆயிருச்சு. பெருசா இயங்குறது இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை நடந்தா ட்வீட், உட்கார்ந்தா ட்வீட், பேசினா ட்வீட், தும்புனா ட்வீட் பயங்கரமா ஓடுச்சு. இப்ப நீங்க அவரை சைலண்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. உன் வேலை முடிஞ்சிருச்சு. நான் உன்னை அனுப்புனல, உன்னை ஒரு போஸ்ட் ஆபீசரா உன்னை அனுப்பிச்சல, அது நீ போய் சேர்த்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நாங்க அடுத்து உனக்கு ஒரு வேலை வைக்கிற வரைக்கும் நீ இங்கதான் உட்காரணும். இதுக்கு மேல நீ நவரக்கூடாது. அதை தாண்டி நீ வீட்டுக்குள்ள போய் சாணி அள்ளிக்க, பால் கறந்துக்க, ஆடு மேய்ச்சிக்க, அதெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். அதுல நீ ஃபேன் பேஜ் எடுத்துக்கோ.